டிவிஏவில் இணைவோம், விரைவாய் இணைவோம். டிவிஏ டிவிஏ வைத்தியர்கள் அங்கீகாரம் பெறுவோம், ஒன்றாய் இணைவோம், பாரம்பரியம் காப்போம். டிவிஏ டிவிஏ டிவிஏவில் இணைவோம். டிவியினுடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் நம்ம டிவிஏ அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கும் டிவிஏ அமைப்பினுடைய பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பாரம்பரிய வைத்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த டிவிஏ அமைப்பினுடைய தேசிய தலைவர் நத்தம் வைத்தியர் முகமது மீரான் பேசுகிறேன். இந்த டிவிஏ அமைப்பு என்பது ட்ரெடிஷனல் வைத்தியர்கள் அலையன்ஸ், அதாவது பாரம்பரிய வைத்தியர்கள் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உண்மையான பாரம்பரிய வைத்தியம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற வேண்டும். அவர்கள் வைத்தியர்கள் என்ற அடையாளத்துடன் தங்களுடைய தொழிலை, அதாவது இதுல நிறைய வைத்தியர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இந்த வைத்திய தொழிலை நம்பி வைத்திய தொழிலை ஜீவாதாரமாக வைத்து வைத்திய தொழிலை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க. அதாவது ஒரு 30 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் உள்ளவங்க இருக்காங்க. அவங்களுக்கு 50 ஆண்டு காலமாக நிறைய சங்கங்கள் பதிவு வாங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு பதிவுகள் கிடைக்கவில்லை. பதிவு இல்லாமலே அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வர காலங்கள் ஒவ்வொன்றா மாறி வரும்போது இவர்களுக்கான நெருக்கடி நிலைகள் தொடர்ந்து அதிகரிச்சு வந்துருச்சுங்கிறது நீண்ட காலமா இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னி வரக்கூடிய காலமும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இனி அடுத்து உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது 12வது வீடியோ. நான் 48 வீடியோ சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அந்த நெருக்கடி நிலைக்கு என்ன காரணம், எவ்வாறு அந்த நெருக்கடி நிலை, ஏன் நெருக்கடி நிலைங்கிற விளக்கங்கள் நான் கொடுப்பேன். இப்ப நம்மளுடைய இந்த சேனலை வைத்தியர்கள் உங்களுடைய நலன் கருதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஆல் பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம சொல்றது என்னன்னா, இந்த டிவிஏவில் நீங்க உறுப்பினர் ஆயிக்கங்க. உறுப்பினர் கட்டணம் எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தருவோம், போட்டோ ஒன்ன ஒட்டி நீங்க அந்த ஃபார்மை நிறைவு பண்ணி நீங்க என்ன வைத்தியம் பார்க்குறீங்களோ அதை நீங்க டிக் பண்ணி அனுப்பி வைக்கிறதா எங்களுடைய அலுவலகத்துக்கு, நிர்வாக அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கிறதா உங்களுடைய ஒர்க். சும்மா ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவாகும், அவ்வளவுதான். அந்த ஜெராக்ஸ்க்கு ஒரு 2 ரூபா, ஆபீஸ் கவர் ஒரு 2 ரூபா 4 ரூபா, ஸ்டாம்பு ஒரு 5 ரூபா 9 ரூபா 10 ரூபாய்க்குள்ள செலவு. இதை போட்டு நீங்க உங்களை எங்கிட்ட என்ட்ரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க உங்களை அந்த ஒரு லிஸ்ட்ல வச்சுக்குவோம். எவ்வளவு பேர் இப்ப தமிழ்நாட்டுல உண்மையான பாரம்பரிய வைத்தியம் பாக்குறாங்க அப்படிங்கக்கூடிய லிஸ்ட நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அடுத்து இதுல நிறைய வைத்தியர்களுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு நாடி தெரிஞ்சிருக்கணும். நாடி தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. மூலிகைகள் இனம் காணுதல், மூலிகையினுடைய மருத்துவ குணங்கள், மூலிகையினுடைய பக்க விளைவுகள் இது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கடைச்சரக்குகளை இனம் காணுதல், கடைச்சரக்குகளுடைய மருத்துவ குணங்கள், கடைச்சரக்குகளுடைய பக்க விளைவுகள் தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா மனித உடல் கூறுகள் தெரிஞ்சிருக்கணும். வைத்தியம் பார்க்கறதுக்கு அவங்க நோய்களுக்கு அவங்க பெரிய பெரிய மருத்துவமனையில போய் சிகிச்சை எடுத்துக்குவாங்க. ஒரு அறிகுறிகளுக்கு உங்கள்கிட்ட வருவாங்க. அதாவது எனக்கு இது செய்து அது செய்துன்னு வருவாங்க. அதுக்கு நீங்க வைத்தியம் பண்ணா போதும். அடுத்து அந்த அடுத்த கட்ட வைத்தியத்துக்கு அரசு மருத்துவமனைகள் இருக்காங்க, தனியார் மருத்துவமனைகள் இருக்காங்க, அப்புறம் தனி நபர் மருத்துவமனைகள் இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு தனி மருத்துவர் அவர் மட்டும் 2012 அந்த கிளினிக்கல்
பதிவு செய்யப்பட்ட மருத்துவமனைகள் இருக்காங்க. அதுல வந்து என்ன தெளிவா சொல்லிருக்காங்கன்னா, பெரிய மருத்துவமனைகளும் பதியணும், சின்ன மருத்துவமனைகளும் பதியணும், தனியார் மருத்துவமனைகள், தனிநபர் வைத்தியர்கள், தனிநபர் டாக்டர்களும் பதியணும். அவங்க சித்தாவா இருந்தாலும் சரி, ஆயுர்வேதமா இருந்தாலும் சரி, யுனானி வைத்தியரா இருந்தாலும், யுனானி டாக்டரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஹோமியோபதி டாக்டரா இருந்தாலும் அவங்க பதிவு சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து நான் நிறைய வீடியோக்களை சொல்லிட்டேன். 2020ல ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுமைக்கும் மருத்துவ ஆணைய சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் கொண்டு வந்து மருத்துவ பல்கலைக்கழகங்கள் அங்கீகரிக்கப்படாத இன்ஸ்டியூட், அதாவது பயிற்சி மையங்கள் வழங்கக்கூடிய சான்றிதழ்கள் செல்லுபடியாகாது. அடுத்து வந்து அந்த மருத்துவ பல்கலைக்கழகங்கள் அங்கீகாரம் இல்லாம வேற பல்கலைக்கழகங்கள் அவங்களுடைய சான்றிதழ்களும் மருத்துவ கவுன்சிலுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம சென்னை விளையாட்டு பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், நம்ம பாரதியார் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம், அப்புறம் நம்ம பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டியில சான்று கொடுத்தாங்க. என்னன்னா ஹெர்பல் பிசியோதெரப்பி பயிற்சி கொடுத்தாங்க பாரம்பரிய மருத்துவர்களுக்கு, பாரம்பரிய வைத்தியர்கள் கொடுத்தாங்க. இது எல்லாம் வந்து மருத்துவ கமிஷனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு. இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். வைத்தியர்கள் வந்து நிறைய பேர் அந்த சான்றிதழ், இந்த சான்று செல்லும் அந்த சான்று செல்லும் சொல்லி சான்றிதழுக்கு நேரத்தையும் பணத்தையும் விரயம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ளணும். அதுல வந்து நம்ம தமிழ் பல்கலைக்கழகமும் தஞ்சை பல்கலைக்கழகமும் ஒண்ணு, நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு, அதுவும் ஒண்ணு. நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கிறணும், நம்ம நம்முடைய தொழிலை மேம்படுத்திக்கணும், நம்ம வந்து நம்முடைய தகுதிகளை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல போனவங்களுக்கு அது ஏமாற்றம் இல்லை. ஆனா இந்த சான்று வாங்கினா நம்மளுக்கு ஏதோ அங்கீகாரம் கிடைச்சிருது, ஒரு பதிவு கிடைச்சிருது, நம்ம வந்து தொழிலுக்கு உபயோகமாகும் நினைச்சு வாங்கினவங்களுக்கு ஏமாற்றம். ஏன்னா எப்போதுமே ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருந்தாதான் ஏமாற்றம்னு ஒண்ணு சந்திக்கும். எதிர்பார்ப்பு இல்லைன்னா நமக்கு ஏமாற்றம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம அந்த சதுரங்க வேட்டையில கூட அடிக்கடி ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. சதுரங்க வேட்டையில சினிமா படத்துல ஒரு மனிதனுடைய ஆசையை தூண்டினால் அவரை வந்து நம்ம வந்து ஏமாத்திடலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு நடந்திருக்குது. என்னன்னா ஏதோ ஒரு நண்பர் இருப்பாரு, எப்ப அந்த சான்றிதழ் அங்க கொடுக்குறாங்கப்பா, அதை வாங்கினா தொழில் பண்ணலாம். கிடையவே கிடையாது, அதான் ஏமாற்றவே இல்லை. அப்புறம் மருத்துவ கவுன்சில்ல விடுபட்டவர்களுக்கு கவுன்சில்ல வந்து நாங்க பதிவு வாங்கி தரலான்னு பணத்தை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு 25,000 ரூபாயில இருந்து 5 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் அந்த மாதிரி ஏமாந்தவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீகார் கவுன்சில்ல நாங்க வாங்கி தர்றோம், வெஸ்ட் பெங்கால்ல வாங்கி தர்றோம், நாகாலாந்துல வாங்கி தர்றோம், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கல்கத்தாவில் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் கவுன்சில்னு வச்சிருப்பாங்க, பிரைவேட் கவுன்சில். இந்த பிரைவேட் கவுன்சில்ல வந்து நாங்க உங்களுக்கு வாங்கி தர்றோம். அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இனியும் நீங்க தொடர்ந்து ஏமாறாதீங்க. அந்த சான்றிதழ் செல்லும், இந்த சான்றிதழ் செல்லும், எதுவும் செல்லாது. எதுவும் அரசு வந்து தெளிவா சொல்லுது, மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்தால் மட்டுமே நீங்கள் மருத்துவம் பார்க்க முடியும் அப்படின்னு தெளிவா சொல்லிடுச்சு. இப்ப இதுக்கு இடையில இந்த நம்முடைய இந்த ஒட்டுமொத்த இந்த ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுஷ்னு ஒரு அமைப்பை மத்திய அரசு நிறுவியிருக்காங்க. இந்த ஆயுஷ் அமைப்பு WHO இணைந்து செயல்படுறாங்க. ஆண்டு ஒண்ணுக்கு 2770 கோடி ரூபாய் அவங்க வந்து அதுக்கு ஒதுக்கி அவங்க வந்து ஆயுஷ் வந்து அதை நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாரம்பரிய மருத்துவத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த கிராமப்புற நாட்டுப்புற பாரம்பரிய வைத்தியர்களுக்கான அங்கீகாரத்துக்கான சில வேலைகளை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதாவது நம்ம வைத்தியர்கள் எல்லாமே அரசை வந்து குறை சொல்றாங்க. எப்படின்னா தமிழ்நாடு அரசு அல்லது மத்திய அரசு பாரம்பரிய மருத்துவத்தை ஒழிக்க நினைக்குது, அழிக்க நினைக்குது, இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. நம்மளுடைய சித்த மருத்துவர்கள்லாம் பேசுறாங்க.
பாரம்பரிய மருத்துவர்கள் சித்த மருத்துவர் படித்தவர்கள் இல்லை. படித்தவர்கள் அவங்க கேட்டகரி வேற, பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் அவங்கள நான் சொல்ல வரேன். அவங்க லைன் வேற. இவங்க அளிக்கிறதா இந்த பாரம்பரிய வைத்தியர் சொல்றாங்க. கண்டிப்பா அரசு ஒருபோதும் அதை செய்யவில்லை. பாரம்பரிய மருத்துவத்தை ஆதரிக்கிறதுனாலதான் ஆயுஷ் மூலமா 2720 ஆண்டு ஒன்றுக்கு அவங்க ஒதுக்கீடு பண்ணி இதை டெவலப் பண்றாங்க. ஒண்ணு, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நம்ம சென்னை திண்டியில இருக்கக்கூடிய அந்த நம்முடைய அந்த சித்த மருத்துவ இது ஒண்ணு இருக்கு. அங்க ஒவ்வொரு அலோபதி மருத்துவரும் ஒரு 2 ஆண்டு காலம் எம்பிபிஎஸ் படிச்சவங்களை நீங்க பாரம்பரிய மருத்துவத்தை நீங்க பயிற்சி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட அறிவிச்சாங்க. அப்ப பாரம்பரிய மருத்துவத்தை ஆங்கில மருத்துவர்களையே அறிந்து கொள்ளுங்கிற அளவுக்கு மத்திய அரசு இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு 1997 71 அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் RIMP நிப்பாட்டிட்டாங்க. எக்ஸாம் வச்சு கொடுத்தாங்க, நிப்பாட்டி அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. 97 நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல அன்றைய முதலமைச்சர் மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து சித்த மருத்துவ மன்றம் அமைப்பதற்கு தீர்மானம் கொண்டு வந்து சித்த மருத்துவ மன்றமும் அமைச்சாங்க. அமைச்சர்ல இப்ப என்னன்னா, நம்ம பாரம்பரிய மருத்துவர்கள் அதை சரியா பயன்படுத்தாதனால, தவறுதலா பயன்படுத்துறதுனால ஒரு 3500 பேருக்கு கொடுத்துட்டு அதை நிப்பாட்டிட்டாங்க. இது நான் ஏற்கனவே பல வீடியோக்கள சொல்லியிருக்கேன். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க என்னன்னா, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை கண்ண மூடினால் பூலோகம் இருந்து விட்டதுன்னு நினைக்கிறது. அது மாதிரி நீங்க மட்டும்தான் உலகத்துல மருத்துவத்தை காப்பாற்றுறதா நீங்க நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அடுத்து பிஏஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் படிச்சவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாதுன்னு பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆங்கில மருத்துவர்கள்னால எல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் உங்களுடைய மனநிலையில இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது நீ உன்னை அறிந்தால் உலகை ஆளலாம்னு கூட ஒரு தமிழ் பாட்டு இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய கேட்டகரி என்ன, நம்மளுடைய திறமை என்ன அப்படின்னு நம்ம இதுலயே நான் சொன்னேன் ஏற்கனவே 2-3 வகை இருக்கிறாங்க. ஆங்கில வைத்தியம், பாரம்பரிய வைத்தியம் சொல்லிட்டு ஆங்கில வைத்தியம் பாக்குறவங்க இருக்கிறாங்க, ஆங்கில மருத்துவத்தை பழகிட்டு பண்றவங்க இருக்காங்க, சித்த மருந்து செய்ய தெரிஞ்ச மிகப்பெரிய சித்தர்கள் தான் இருக்காங்க. எல்லாரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பதிவு கேட்கறதுல கூட பதிவு வாங்குறதுல கூட இந்த வீடியோ கொஞ்சம் நீளமா போவோம். எப்பவுமே 10 நிமிஷத்துல முடிப்போம். ஆனா இப்ப நம்ம பேசக்கூடிய சாப்டர் கொஞ்சம் கூட போறதுனால கொஞ்சம் கூட போகும். ஆனா பொறுமையா பாருங்க, முழுமையான விளக்கங்கள் கிடைக்கும். இப்ப பிஏஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் படிக்கிறாங்க. இப்ப நம்ம குரூப்ல சில பேர் நாங்க பதிவு வாங்கியே தீர்வோம், சித்த மருத்துவ பதிவு வாங்கியே தீர்வோம் உங்களை எல்லாம் திசை திருப்பி அவங்க பக்கம் கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பணம் வசூல் பண்றாங்க, மாநாடு நடத்துறாங்க, தீர்மானம் போடுறாங்க, சங்கம் நடத்துறாங்க. ரைட்டு, நடத்துவோம். இவங்க எப்ப உங்களுக்கு விஷயம் தெரியுமானா, நீங்க எக்ஸாம் வைங்க, தேர்வு வைங்க, நாங்க தேர்ச்சி பெற்றுவோம் அப்படின்னு சவால் விடுறாங்க. சரி, இப்படியே நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். பிஎஸ்எம்எஸ் படிக்கிற நம்ம பிள்ளைங்க 10 செமஸ்டர், வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு செமஸ்டர்னா 5 வருஷத்துக்கு 10 செமஸ்டர் எழுதுறாங்க. அந்த அவ்வளவு கொஸ்டின் பேப்பரையும் உங்க கையில கொடுத்தா உங்கனால எத்தனை மார்க் வாங்க முடியும்? ஒரு 20 மார்க் 120 மார்க் வாங்கிட முடியுமா எல்லாரும்? அதாவது நான் சொல்றது ஆவரேஜா, நீங்க உங்க சங்கத்துல எல்லா பேரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு சொல்லுவீங்க இல்லையா, அவ்வளவு பேர்ட்ட கேள்வி கேட்கிறேன். அவங்களுடைய வினாத்தாளை கொஸ்டின் பேப்பரை உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க பாஸ் பண்ணிடுவீங்களா? அதுவும் இல்லாம பிஎஸ்எம்எஸ் இந்த மட்டமா பேசுறது ஆகவே ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 5.5 ஆண்டு காலங்கள் நிறைய பரிசு வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹோமியோபதித்துறை கூட குணபாடம்னு ஒரு புக் வெளியிட்டு இருக்காங்க, மொழியினுடைய குணபாடம். அது எத்தனை பேர் வாங்கி படிச்சீங்க என்னங்கிறது தெரியாது. அது மாதிரி நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு அவங்க நிறைய செய்முறைகள் படிச்சுட்டு, அது இன்னும் சில பேர் சொல்றது, நாங்க தான் சிலபஸ் தயார் பண்ணி கொடுத்தோம், நாங்க தான் கல்லூரியை உருவாக்கணும், கல்லூரியை உருவாக்கி எங்களுக்கு பதிவு வர மாட்டேங்குது, இந்த பல்கலைக்கழக கோரிக்கையை வச்சு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தான் நாங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்படுவோம், அழிக்கப்படுவோம். கிடையவே கிடையாது. இதெல்லாம் தவறான கருத்து. தவறான கருத்தை நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. அது கிடையவே கிடையாது. சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வந்துச்சுன்னு சொன்னா, இப்ப பிஎஸ்எம்எஸ் படிச்ச பிள்ளைங்க MD PhDன்னு போகும்போது இன்னும் சித்த மருத்துவத்துல உள்ள பாரம்பரிய மருத்துவத்துல உள்ள மருந்துகள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு அது இன்னும் வெளி உலகுக்கு, வெளிநாடுகளுக்கு, உலகம் முழுவதும்
அது வந்து பரவி போய் கிளினிக்கல் ப்ரூஃப் போறோம். இப்ப ஆங்கில மருந்தே ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் கிளினிக்கல் ப்ரூஃப் கொடுத்து கிளினிக்கல் டெஸ்ட் வச்சு அதை ப்ரூவ் பண்ணி தான் அவங்க லைசன்ஸே கொடுக்குறாங்க. இப்ப அதே மாதிரி நீங்க பிஎஸ்எம்எஸ்சி பிஏஎம்எஸ்சி பட்டாதாரி மருத்துவர்ல சொல்றீங்க. அப்ப அரசு வந்து நீங்க படிக்காத நீங்க உன்னை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்த லேப் இருக்கு எனக்கு தெரிஞ்ச லேப்லாம் இருக்கு, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த லேப்ல கொடுத்து முதல்ல உங்க மருந்துல மனித உடலுக்கு தீங்கு இருக்குதாங்கிறத கண்டுபிடிக்கும். சரிங்களா? நீங்க ஏதாவது செஞ்சுட்டு இதுல இருக்குன்னு சொல்றதை விட அதுல சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது அது லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் இது சைடு எஃபெக்ட் இருக்கு இல்லைங்கிறது தெரியும். முதல்ல வந்து அது மருந்து அந்த நோயை குணப்படுத்துங்கிறத விட்டுருவோம். குணப்படுத்தணும்னு ஏதாவது பக்க விளைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதை பார்க்கணும். அதை வந்து இப்ப நம்ம பிஎஸ்எம்எஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட நீங்க கிளினிக்கல் டெஸ்ட்ல கொடுத்து லேப்ல பண்ணிட்டு கிளினிக்கல் டெஸ்ட்ல கொடுத்து அவங்க கிளினிக்கல் ப்ரூஃப்ல கொடுத்தாங்கன்னா நீங்க உங்க மருந்தை பிராண்டடே ஆக்கலாமே, பிராண்டடாக்கி நீங்க வெளியிடலாமே, தாராளமா செய்யலாம்ல. அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குல்ல. அப்போ வந்து பிஎஸ்எம்எஸ் தேவைப்படுவாங்க. சரி, இன்னைக்கு மருந்து கம்பெனி முன்னாடி எல்லாம் வந்து ஆர்ஐஎம்பி சைன் பண்ணா போதும். அதுக்கு முதல் காலத்துல சும்மா மருந்து கம்பெனின்னு போனாலே டாக்டர் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் கொடுத்துருவாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து என்னென்ன மிஷினரிஸ் இருக்கணும், ஆய்வு கூடம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. கம்பெனி ஆரம்பிக்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. அதுல பட்டாதாரி மருத்துவர்கள் அங்க இருக்கணும், இருந்தாதான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். அப்ப அப்படிலாம் இருக்கும்போது நீங்க பட்டாதாரி மருத்துவர்களை வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல. அடுத்து பாத்தீங்கன்னா பட்டாதாரி மருத்துவர்கள்ல பாரம்பரிய மருத்துவர்களை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணு இல்ல, டெல்லி இந்திரா காந்தி பல்கலைக்கழகம், அதையும் சொல்ல மாட்டேன், அவங்களோட ஒரு சான்றிதழ் கொடுத்தாங்க, சர்டிபிகேட். அதாவது சர்டிபிகேட் கோர்ஸ் ஒன்று கொடுத்தாங்க, டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று டெல்லி இந்திரா காந்தி குழந்தைநிலை பல்கலைக்கழகம் கொடுத்தாங்க. அதனுடைய பிரான்ச் வந்து நம்ம திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காந்தி கிராம பல்கலைக்கழகத்துல அவங்களுடைய டெல்லி இந்திரா காந்தி யூனிவர்சிட்டியில பிரான்ச் ஒன்று இருக்கு. அங்க பிஎஸ்எம்எஸ் படிச்ச ஒரு மதிப்பிற்குரிய ஒரு டாக்டர் மாதிரி இருந்தாங்க. அவங்க பேர் சுந்தர மீனால் பிஎஸ்எம்எஸ், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவங்க பாரம்பரிய மருத்துவர்களுக்கு ஒரு 5-6 பேஜ் கிளாஸ் எடுத்தாங்க. கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்னும் டெவலப்பிங் வரணுங்கிறதுக்காக கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் வந்து சர்டிபிகேட், அதாவது சர்டிபிகேட் சான்றிதழும், அதாவது சான்றிதழ் கோர்ஸும், டிப்ளமோ கோர்ஸ், டிப்ளமோ இன் ஹெர்பல் மெடிசின் இன் சித்தா பிஹெச்எம்எஸ் சொல்லிட்டு டெல்லியில வாங்கி கொடுத்தாங்க. டெல்லி கான்பரன்ஸுக்குள்ள எல்லாரையுமே அழைச்சிட்டு போனாங்க. டெல்லிக்கு அங்க யூனிவர்சிட்டிக்கே கூட்டிட்டு போனாங்க. அங்க உள்ள ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணாங்க. மூலிகைகளுடைய அந்த மூலிகைகளுடைய இனம் தாண்டுதல் அதெல்லாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இந்த மாதிரியான பட்டாதாரி மருத்துவர்கள் உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள், உங்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொள்ளக்கூடியவர்கள், உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல ஒரு கோர்ஸ் நடத்தினாங்க, மூலிகை கோர்ஸ் நடத்தினாங்க. அந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட். ஒண்ணு வந்து மனித உடல் கூறு, அது வந்து ஒரு எம்பிபிஎஸ் எம்எஸ் டாக்டர் வச்சு நடத்தினாங்க. ஒரு பேரு ஆண்புஸ்ன்னு நினைக்கிறேன், அவரை வச்சு நடத்தினாங்க. அவரு உடல் கூரை பத்தி தலையில பிரெயின்ல இருந்து காலையில பாதம் வரைக்கும் உள்ள அனைத்து உறுப்புகளை பத்தி அவர் கிளாஸ் அங்க வந்து ஒரு 6 மாச கோர்ஸ் நடத்தினாங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில டெய்லி கோர்ஸ், அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை 5 நாள், மதியம் 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நடத்தினாங்க. 2 to 3 இந்த அனாடமி பிசியாலஜி உடல் கூறு அவர் நடத்துவாரு. அடுத்து 3 to 4 வந்து எம்எஸ்சி எம்பி படிச்சவர், பார்மா காக்னன்சி, அதாவது மூலிகைகளுடைய மூலக்கூறுகள் பற்றி மூர்த்தின்னு ஒரு ப்ரொஃபஸர் வந்து அங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் பாடம் எடுத்தாரு. அவங்க மார்க் ஷீட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு மார்க் ஷீட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது வகுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ராமலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு பிஎஸ்எம்எஸ் டாக்டர், அவங்க பிஎஸ்எம்எஸ் படிச்சவங்க, அவங்க வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பிஎஸ்எம்எஸ்ல உங்களுடைய பாரம்பரிய வைத்தியர்களை முன்னேற்றப்படுத்தணும், மேன்மைக்கு கொண்டு வரணுங்கிறவங்களா இருக்கிறாங்க. எல்லாமே இல்ல, எல்லாரையும் வந்து நீங்க ஒட்டு மொத்தமா அவங்க வந்து எதிரிகள்ங்கிற மாதிரி நீங்க பேசிக்கிறீங்க. அவங்களுக்கு விவரம் தெரியாதுன்னு வேற பேசுறது ஆச்சரியமான விஷயம். பிஎஸ்எம்எஸ் படிச்சவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே எங்களுக்கு தான் தெரியும், சித்த மருத்துவமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பேசக்கூடியவங்க இருக்காங்க. இது தவறான கருத்துங்கிறது எங்களுடைய கருத்து. அதை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவங்க எடுத்தாங்க கிளாஸ். அவங்க அப்ப அங்க வந்து
நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு போன ஆளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே தேவைதானே. அனாடமி பிசியாலஜி எல்லாமே தேவை. நீங்க ஆடி பார்க்க தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு நிறைய தடவை கேட்பேன். நாடி வாதம் பித்தம் கபம் அதை வச்சு அது எப்படி எல்லாம் இருந்தா என்னென்ன உறுப்புகள் பாதிக்கும் அது வரைக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க பாரம்பரிய மத்தோட இருப்பீங்க. உங்க அப்பா தாத்தா பாட்டையும் முப்பாட்டையும் மருந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்டதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னும் இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள்லாம் போகும்போது இன்னும் உங்களுக்கு விரிவா புத்தகங்கள் படிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் விரிவா நிறைய விஷயங்கள் தெரிய வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துல போனா தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த சான்றை வாங்கிட்டு இந்த சான்றை வச்சு நான் வைத்தியம் பார்க்கணும், அதுக்கு எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க அந்த மாதிரி நோக்கத்துல போய் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம். ஆனா நீங்க அதை பயன்படுத்தும் போது அதுல உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது நல்ல பிரயோஜனம் இருக்கு. அதே மாதிரி நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தா கேந்திரா அவங்கெல்லாம் நிறைய விஷயங்களை பாரம்பரிய வைத்தியர்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்குறாங்க. அதுல போய் கத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வச்சு முன்னேற்றம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. இது இல்லாம நிறைய இந்த உட்காந்துட்டு பிஎஸ்எஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது எல்லாம் உட்காந்துட்டு சான்றிதழை வாங்கி அடுக்கி வச்சுக்கிறது. நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் அதெல்லாம் இங்க ஒன்றும் வேலையாகாது. என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க போய் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க மக்கள்கிட்ட பிராக்டிக்கலா நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்களை தேடி மக்கள் வருவாங்க. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுடைய வருமானத்துக்கோ உங்களுடைய பிழப்புக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே தானா நடக்கும். இப்ப இந்த மாதிரிலாம் இருக்குங்களா. அடுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பேசுவோம். வீடியோ நின்றுகிட்டே போடுறதுனால அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பேசுவோங்கிற தெரிவிச்சுக்கிறேன். இதுல சுருக்கமா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இந்த சான்றிதழ்கள் அப்படிங்கிற இடத்துல நீங்க யாரும் ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சான்றிதழ்கள்ல இன்னும் என்னென்னலாம் சான்று இருக்கு, அப்புறம் இந்த பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டு இருந்து இப்படிலாம் ஏமாத்தினாங்கிறத பத்தி அடுத்து ஒரு வீடியோ நான் தெளிவா சொல்றேன். அடுத்து இந்த நம்ம அரசு மருத்துவமனைகள்ல இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களை வச்சுதான் உலகம் இயங்குதுன்னு. கண்டிப்பா கிடையாது. அது நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இது 12வது வீடியோ. 13வது வீடியோவில் நான் அதை பத்தி தான் சொல்ல வர்றேன். அதை பத்தி நான் சொல்றேன். நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்குங்கிற தெரிவிச்சுக்கிறேன். நீங்க பாரம்பரிய மருத்துவரா உண்மையிலேயே பாரம்பரிய வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விழிவு காலம் இருக்கிறது. ஒரு உறுதியான ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. நீங்க டிவிஏவில் இணையுங்கள். டிவிஏவில் இணைந்து நாங்கள் வழிகாட்டுவதை நீங்கள் எங்களுடைய வழிகாட்டுவதன்படி நீங்க நடந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு உறுதியாக ஒரு அங்கீகாரம் என்பது அரசு ரீதியாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க ஷேர் பண்ணுங்க, எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.